உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொத்து விவரங்களை படிங்க. படிச்சிடறேன் சார். இந்த வீட்டோட வாரிசான ரகுராம், பத்மா, அப்புறம் சிவராம். ரகுராம் சார் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் அவங்க மனைவி ஜானகி பேர்ல எழுத சொல்லிட்டாரு. தென்னந்தோப்ப சிவராம் பேர்லயும், மாந்தோப்ப பத்மா பேர்லயும், ஊருக்கு வெளியில இருக்கிற 40 ஏக்கர் நிலத்தையும் 3 பங்கா பிரிச்சிருக்கு. அப்புறம் மரக்கடை, ரைஸ் மில்லு ஜானகி அம்மா பேர்ல எழுதியிருக்கு. பேங்க்ல இருக்கிற பணமும் நகைகளையும் 3 பங்கா சமமா பிரிச்சிருக்கு. வக்கீல் சார், எல்லாத்தையும் கரெக்டா படிச்சிட்டீங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த படிக்காமையே விட்டீங்களே. என்னது? இந்த பெரிய வீட்டை யார் பேர்ல எழுதுனீங்கன்னு நீங்க படிக்கவே இல்லையே. சார், அது பத்மா மேடம் பேர்ல தான் இருக்கு. அவங்க தான் அதை கேட்டுட்டு இருந்தாங்க. ஏய், என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? ஏன் ஏன் இப்படி சொத்து சொத்துன்னு அலையற? ஏங்க, நீங்க பேசாம இருக்கீங்களா? என்னன்னு வேணுமா எல்லாம் சொல்லிதானே ஆகணும். ஏய், அது எப்படிங்க அவங்க பேருக்கு வரும்? ஏன் இப்ப என் பேருக்கு எழுதுனா என்ன? இல்லம்மா, உங்க புருஷன் ஏதோ பிசினஸ் பண்றன்னு பொழைக்க தெரியாம எல்லாத்தையும் தொலைச்சு விட்டு இந்த வீட்டோட வந்து தங்கிட்டாரு. அதுக்காக இந்த வீட்டையே உங்க பேர்ல எழுதி தரணும்னா எப்படி? நான் எப்படி பார்த்தா இந்த வீடு என் சகலைக்கு தானே வரணும். இங்க பாருங்க, தம்பிக்கு தான் பார்வதி கேட்டது எல்லாம் கொடுத்தாச்சுல்ல. இங்க பாருங்க அண்ணி, அந்த நிலத்தை எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த வீடு எனக்கு வேணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.